வணக்கம். வினதிற்கும் விநாயகப் பெருமான் பாதம் பற்றி பார்த்தீங்கன்னா, அதாவது லக்கணத்துக்கு 12ஆம் வீடு அப்படின்னாக்க, அது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது விரயஸ்தானம் மட்டும் இல்ல, அதுல பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் ஒளிஞ்சிருக்குது இந்த 12ஆம் வீட்ல. பார்த்தீங்கன்னா, இப்போ லக்கணத்துக்கு 2ஆம் வீட்ல இருந்து எண்ணி போனீங்கன்னா, 12ஆம் வீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 11ஆம் வீடு லாபஸ்தானமா இருக்கும். அதாவது 2ஆம் வீடு தனஸ்தானத்துக்கு 12ஆம் வீடு லாபஸ்தானம். அப்ப அந்த 12ஆம் வீட்டு அதிபதி ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்காரு அப்படின்னா 12 வீடு நல்லா இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ஜாதகம் இந்த 12ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கிறது. அது போக பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் வீட்டுக்காரரு 6ஆம் வீட்டுல இருந்தா அவருடைய சொந்த வீடு 12ஆம் வீடவே பார்ப்பாரு. அப்போ அவர் 12ஆம் வீட்டுக்காரரு ஆட்சி அடைஞ்ச மாதிரி. அது போக பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் வீட்டுக்காரரு லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுல இருக்காருன்னு வைங்க. அப்போ வாக்குன்ற வீடு அந்த 2ஆம் வீடு தனஸ்தானத்தை இந்த 12ஆம் வீட்டுக்காரரு பார்ப்பார். அப்ப இந்த 12ஆம் வீட்டுக்காரரு ஒரு மறைவு ஸ்தானத்து அதிபதி இன்னும் ஒரு மறைவு ஸ்தானத்துல இருக்கும்போது பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. நன்றி, வணக்கம்.